ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவிஸ் terracotta. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெண்டன்ட் சீரீஸில் செகண்ட் பெண்டன்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி மார்னிங் நான் பார்க்கும்போது 95 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. சரி, நம்ம வீடியோ போடும்போது 100 வந்தால் தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தேன். இப்போ எக்ஸாக்டாக 114, அதாவது 114 இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்யூ. இதே மாதிரி உங்கள் ஃபுல் சப்போர்ட்டை எப்போதும் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கிளேவை இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்துட்டேன். எப்போதும் போல் பெண்டன்ட் சைஸ் நம்பர் 0.5 ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பேக் சைடு மேக்ஸிமம் கிராக்ஸ் இருக்கும். அந்த கிராக்ஸில் லைட்டாக வாட்டரை வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா கிராக்ஸ் இருக்காது. நல்லா இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த ஃப்ளாட் பண்ண வச்சுருக்கேன் இல்லையா ஸ்கேல், அதை வச்சுட்டே நான் இந்த மாதிரி இந்த சைடில் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ஸ்கேல் அளவுலாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு பெண்டன்ட் சைஸ் என்ன வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. 3 சைட்ஸ் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு கட் பண்ணுறது புரியும்னு நினைக்கிறேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த டாப் சைடு இருக்கு இல்லையா, இங்கே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டிசைன் பண்ணுறதுக்கு எதுவும் உங்களுக்கு டூல்லாம் இல்லை. லைட்டாக, அதாவது ஒரு மேங்கோ ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரையும் போது கண்டிப்பாக உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், கரெக்டாக வரைகிறோமா இல்லையான்னு. அதனால் இந்த மாதிரி பொறுமையாக இந்த எக்ஸாக்டோ நைஃபாலே நான் வரைஞ்சிட்டே வரேன். ஒரு மேங்கோ ஷேப்பில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டோம். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இப்படியே இருக்கட்டும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த டாப் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜு, அந்த இடத்துல ஒரு குக்கி கட்டர் வச்சுட்டு ஒரு இம்ப்ரெஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி, அதாவது சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஓகேவான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி அந்த மேங்கோ ஷேப்பை சரி பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த லைன்ஸ் எல்லாம் சரி பண்ணதுக்கப்புறமா இந்த லைனை கொஞ்சம் ஆழமாக போட்டுட்டு இந்த மேங்கோ ஷேப்பில் அந்த எக்ஸஸை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டாக வரைய தெரியல அப்படின்னா பேப்பர் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாப்பில் வச்சு வரைஞ்சிக்கோங்க, ஓகேவாக இருக்கும். அதுவும் இந்த எக்ஸஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எட்ஜ், அதாவது 2 இடம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுங்க. ஃபுல்லாக இப்போ இதே மெத்தடில் நான் கட் பண்ணிட்டேன். இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துலலாம் இந்த நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா ஒரு நீடில் டூல் வச்சுட்டு இந்த மாதிரி அந்த எட்ஜஸை சரி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அது ஃபினிஷிங்காக வரத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இதில் டிசைன் பண்ணிடலாம். டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸாக்டோ நைஃபால் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நான் நீடில் வச்சுட்டு அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் ஆழமாக, அதாவது டிசைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா எக்ஸாக்டோ நைஃபால் போகிறதுக்கும் நீடிலால் போகிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி அதான் மேலேயே வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதில் இன்னொரு 2 லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி 2 லைன்ஸ் அந்த இதிலேயே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி டிசைன் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கீழே இருக்கு இல்லையா அந்த ஸ்கொயர் ஷேப்பில், அதில் நீடில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டுக்கிறேன். 3 சைட்ஸ்லேயும் லைன்ஸ் போட்டுக்கோங்க. சென்டரில் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், அந்த ஸ்க்ரூ ட்ரைவரால் இந்த 2 லைன்ஸ் போட்டுக்கலாம். அதில் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்க்ரூ ட்ரைவரை கொஞ்சம் சைடாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துட்டே வரேன். அந்த 2 லைன்ஸ் போட்டோம் இல்லையா, அதில் மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்க போகிறோம்.
சேம் மெத்தடில் இந்த லைன்லேயே போட்டுக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு இந்த 4th மோல்டு இருக்குல்லையா, அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸஸை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டு சைடு எட்ஜஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா இதோட பேக் சைட்லேயும் இந்த இந்த குக்கி கட்டர் வச்சுட்டு போட்டோம் இல்லையா, அந்த இடத்துலையும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிக்க போகிறோம். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பெண்டன் வந்து நார்மலாக ப்ளெயினாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எல்லா யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் எம்போஸ்டு லுக்காக தெரியும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இம்ப்ரெஷன் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ரெண்டையும் சேர்த்து விடணும் இல்லையா, அதுக்காக இந்த எக்ஸாக்டோ நைஃப் இருக்கு இல்லையா, இதோட பேக் சைடாலே இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு சேம் மெத்தடில் திலகம் ஷேப்பில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்து திலகம் ஷேப்பில் பண்ணிவிட்டு இந்த சைடு எட்ஜஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன். சேம் மெத்தடில் அந்த ரவுண்ட் ஷேப் போட்டுனோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் கீறி விட்டுக்கிறேன். இதை எங்கே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல அதாவது மேங்கோ வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். லைட்டாக வாட்டர் விட்டுக்கிறேன். சேம் மெத்தடில் இதுலேயும் வாட்டர் விட்டுக்கிறேன். இப்போ வந்து இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி இதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ரொம்ப வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஷேப் மாறிடும். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். இதே மெத்தடில் ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு டாப்பில் வந்து யூபின் கொடுத்துக்கிறேன். பெண்டன் வந்து இன்னும் முடியலை. இப்போது இந்த பிளாங்காக விட்டுருந்தோம் இல்லையா, அது வந்து பிளாங்காக இல்லாமல் டிசைன் பண்ணுங்கிறதுக்காக ரீஃபில் வச்சுட்டு இந்த டாட் டிசைன் போடுவோம் இல்லையா, இந்த டிசைன் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தோட பெயிண்டிங் வீடியோவும் நான் போடுறேன். பெயிண்டிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இது நல்லாவே இருக்கும். இதே மாதிரி இந்த பெண்டன் ஃபுல்லாக பிளாங்காக இருந்த இடம் ஃபுல்லாகவே இந்த டிசைன் போட்டுக்கிறேன். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் டாப் வந்து யூபின் கொடுத்துக்கிறேன். யூபின் அட்டாச் பண்ணும்போது ரெண்டும் ஒரே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம பீட்ஸ் கோக்கும் போது அன்ஈவனாக இருக்கும். ஏன்னா இது ஷேப் வந்து கரெக்டாக இல்லை இல்லையா, மேங்கோ மாதிரி இருக்கிறதுனால அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரே ஈவனாக வர மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இதை வச்சுட்டு இந்த பெண்டன் இருக்கு இல்லையா, இந்த பெண்டனோட சைஸை வந்து அளவு பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸஸ் வந்து 2 சைடும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து இந்த மாதிரி நீடில் வச்சுட்டு சும்மா லைன்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். சைடு 2 எட்ஜஸ்லேயும் சென்டரில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா சென்டர்லேயும் சேம் மெத்தடில் போட்டுக்கிறேன். நீடில் வச்சுட்டு அந்த ரோல் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஈவனாக வந்துடும். இப்போது இதை வந்து நான் இந்த பெண்டன்ட்டில் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த 2 சைட்லேயும் ஒரு ஸ்டிக் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டிக் பீட், இந்த இடத்துல ஒரு ஸ்டிக் பீட். இதை வந்து இந்த பெண்டன்ட்டில் அட்டாச் பண்ணிக்கிறேன். 2 யூபின்ஸ் எடுத்துகிட்டு 2ஐயும் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். எந்த இடத்துல வருதுன்னு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சைட்லேயும் கரெக்டாக பார்த்துட்டு யூபின்ஸ் அட்டாச் பண்ணிக்கணும். இப்போது நான் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து இந்த யூபினை இதில் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பெண்டன்ட்டில் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து பொறுமையாக அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து கீழே வந்து கொஞ்சமாக யூபின் பீட்ஸ் வந்து கொடுத்துக்க போகிறேன். இது பார்க்குறதுக்கு வந்து
பெண்டன் வந்து லாங்காக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது வந்து ஒரு கரெக்டான சைஸ் தான். இப்போ வந்து இந்த ரோல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீட்டில் வந்து ஃபுல்லாக யூபின் பீட்ஸை அட்டாச் பண்ணிக்கிறேன். இது எப்போதும் நம்ம பண்ணுற மாதிரி தான். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக ஒவ்வொரு பீடு கொடுத்து இந்த ஃபுல் பெண்டனையும் முடிச்சுட்டு இதோட இமேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் வரும், வீடியோவில் லாஸ்ட்டில் பாருங்கள். இப்போ இந்த பெண்டன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இது பார்க்கும் போதை விட இதை பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். பெயிண்டிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பீட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம எதாவது பண்ணுறதா இருந்தால் நான் உங்களுக்கு பீட்ஸும் பண்ணி காட்டிடுறேன். இதுக்கு வந்து நார்மல் பீட்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம், அதனால் இதுக்கு நான் பீட்ஸ் எதுவும் பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.